ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வைரல் இன் தமிழ். லவ்விங் அடல்ட்ஸ் அப்படின்னு 2022 வந்து டிராமாவை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. மறக்காம ரீகாப்பை ஃபைனல் வரைக்கும் பாருங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட். இந்த போகிறாங்களே, இந்த அம்மா பேர் லியோனோரா. ரொம்ப நல்ல வசதியான அழகான குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்களுக்கு ஜாகிங்னா ரொம்ப ரொம்ப பிரியம். லியோனாரா அவங்க ஹஸ்பண்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் கிறிஸ்டின். அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் கேன்சர்லேருந்து போராடி இப்போ தான் மீண்டு வந்துகிட்டு இருக்கான். இவர் இருக்கார் இல்லையா, இது லியோனாராவோட ஹஸ்பண்டு கிறிஸ்டின். இவரும் நல்ல பதவியில் இருக்காரு. ரெண்டு பேரும் அழகாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நமக்கு வெளியே இருந்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த ஆளே அவனுடைய மனைவியை கொலை பண்ணுறதுக்காக ஒரு வேன் எடுத்துட்டு அவள் வாக்கிங் போகும்போது இடிச்சு தள்ளிட்டு அவள் செத்துட்டாலா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்த்து சாகலேன்னு தெரிஞ்ச உடனே திரும்பியும் வந்து அவள் மேலேயே வேனை ஏற்றி கொள்ற அளவுக்கு இங்கே நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான வசதியான வாழ்க்கையை இவனே சதிச்சுக்கிறதுக்கு ஒரு பின்னாடி பேக் ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு இந்த படத்தில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிடெக்டிவ் அவருடைய பொண்ணுக்கிட்ட இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டிஸ்கஷனில் அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இப்போ அந்த டிடெக்டிவ் அவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையா அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கள்ளக்காதல். இப்போ கதை முன்னோக்கி போகுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி லியோனாராவும் அவள் ஹஸ்பண்ட் கிறிஸ்டினும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராத்திரி 3 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது. அது லியோனாரா கண்டுபிடிச்சிக்கிறா. யார் இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. வெயிட் பண்ணாமல் ஃபோனை என்கிட்ட கொடுங்க, யார் இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொலீக்ஸ் தான் என்கிட்ட கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னப்போ, இந்நேரத்துக்கு கூப்பிட்றதுக்கு அப்படி யார் கொலீக்ஸ் அப்படின்னு எல்லா நியாயமான பொண்டாட்டிகளுக்கும் வர சந்தேகம் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அவன் கையில் இந்த ஃபோன் மாட்டிடக்கூடாதுன்ட்டு அவன் உடனடியாக ஃபோனை பிடுங்கி செவுத்துல அடிச்சு உடைச்சிடறான். கிறிஸ்டியன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பாரு. கிறிஸ்டியனோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படிங்கிற இவர் தான். இவரும் அவனும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. லியோனாரா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான வயலினிஸ்டாக இருப்பாங்க. வயலின் எல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் இவனுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் கெரியர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லியோனாரா இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நேற்று நைட்டு நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு கேட்டுறாங்க. அவனும் சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் வேலைக்கு வந்துடுறான். வேலைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறான். ஒரே ஒரு பொண்ணை பார்த்து மட்டும் ரொம்ப ஹாய் சொல்கிறான். ரெண்டு பேரும் தனிமையில் சந்திச்சுக்கிறாங்க. யாரும் இல்லாத இடத்துல அந்த பொண்ணும் இவனும் பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஜினியா. நைட்டு 3 மணிக்கு மெசேஜ் அனுப்புனதும் ஜினியா தான். இது வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு இல்லீகல் அஃபேர், அதாவது கள்ள தொடர்பு. தனிமையில் ரெண்டு பேரும் நிறைய நேரம் நெருக்கமாக இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஜினியா எவ்வளோ நாள் தான் எப்படி மறைஞ்சு காதலிக்கிறது, ஒழுங்கா நானா இல்லை உன் பொண்டாட்டியான்னு யோசிச்சு சீக்கிரம் சொல்லு, எனக்கும் வயசு போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். கிறிஸ்டியன் அவனுடைய பையனுடைய உடல்நிலையை காமிச்சு தள்ளி போட்டுக்கிட்டே வரான். லியோனாராக்கு புருஷன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்துட்டா சும்மா எப்படி இருப்பாங்க, அவனுடைய ஃபேஸ்புக் எல்லாம் நோண்டி பார்க்குறாங்க. நோண்டி பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஒரு பொண்ணு கூட அந்த ஆள் வந்துட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கிறது தெரியுது. இந்த நேரத்தில் அவளுக்கு இதுக்கு மேலே டவுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவனுடைய ப்ரொஃபைல்குள்ளெல்லாம் ஊடுருவி பார்க்குறா. ஊடுருவி பார்க்கும்போது ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறக்கே நார்மலாக இல்லை. ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு நல்லா சந்தேகம் வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த அம்மா நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட வலிஞ்சு தானாகவே போய் விழுகுது. இருந்தாலும் அவன் தான் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான் இல்லையா, இந்த அம்மா கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான். இதனால அந்த அம்மாவுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அதுக்கடுத்து 2-3 நாள் கழிச்சு அவங்க ஆஃபீஸில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. இந்த கிறிஸ்டியனுக்கு வந்துட்டு பாராட்டு விழாலாம் நடக்குது. அதில் இந்த ஜெனியாவும் வந்திருக்கா. ரெண்டு பேரும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறாங்க. அவளை மட்டும் கூப்பிட்டு தனியாக பாராட்டுறான். இப்போ அந்த பொண்ணு என்னடா ஹஸ்பண்டை காணான்னு தேடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் தனிமையாக மேலே இருக்க மாடி ரூமுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லியோனாரா அவங்க என்ன தான் நடக்குதுன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்ட்டு அங்கே ரூமுக்கு போகிறா. மேலே யாருமே இல்லாத ரூமில் அவங்க ரெண்டு பேரும் அந்த தனிமையை பயன்படுத்திக்கிட்டாங்க. லியோனாரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஜெனியாக்கும் தெரியும். இருந்தாலும் பார்க்கட்டும்னு அவளை பார்த்து சிரிக்கிறா. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவள் வாயை திறந்து எதுவுமே கேட்டுக்கல. ஜினியா வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதனால கிறிஸ்டியன் நேரடியாக போயிட்டு லியோனாரா கிட்ட எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. லியோனாராவும் அப்படியா, ஏன் இதனால அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னை பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா, உனக்காகவும் பையனுக்காகவும் என் கெரியரையே விட்டுட்டு இருந்திருக்கேன், இந்நேரம் விட்டுருந்தேன்னா நான் எவ்வளோ பெரிய வயலினிஸ்டாக இருப்பேன், பையனுக்கு கேன்சர் இருக்குது, ஆனால் உனக்கு அதெல்லாம் தெரியாமல் நீ வேலை செய்கிற பொண்ணு கூட ஜாலியாக இருந்துட்டு இருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சின்னா
அப்படின்னா நீ ஃப்ராடு பண்ணி தான் அந்த கம்பெனியை வாங்கி ஏகப்பட்ட ஏமாத்து வேலை செஞ்சு உன் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி மிகப்பெரிய சொத்தை சுருட்டினதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், அதனால நீ என்னை விட்டுட்டு போகணுன்னெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறா. இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிறிஸ்டியனுக்கு மூட் அவுட் ஆகிடுது. எங்கே அதெல்லாம் வெளியே சொல்லிடுவாளோன்ட்டு சரி சரி நான் உன் கூடயே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்துகிறா. அவளும் வந்துட்டு இப்போ என்கிட்ட சமாதானப்படுத்திட்டு நீ எங்காவது வெளியே போகணும்னு நினச்சின்னா உன்னோட எதிர்காலத்தையே நான் அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறா. லியோனாராக்கு எப்படி நம்ம சீக்ரெட் தெரியுமோ அதே மாதிரி அவள் சீக்ரெட் ஏதாவது நம்ம பிடிச்சிட்டா ஈஸியாக அவளை பிளாக்மெயில் பண்ணி டைவர்ஸ் வாங்கிடலான்ட்டு லியோனாராவோட சொந்த ஊருக்கு கிறிஸ்டியன் கிளம்பி போகிறான். அங்கே போய் அவள் கூட படித்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும், அதில் அவளை லாக் பண்ணிடலான்னு நினைக்கிறான். அப்போ அவள் கூட படித்த ஒரு பொண்ணு, ஆனால் அவளுக்கும் இவளுக்கும் ஆகாதுன்னு இவனுக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு தெரிஞ்சு அவகிட்ட ஏதாவது ட்ராபேக் இருக்கான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணால் நாங்களாம் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம், அந்த பையனும் இவளும் தனியாக இருக்கும்போது அவன் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா இவளுக்கு சந்தேகம் வந்து அந்த பையனை மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுட்டா அப்படின்னு ஒரு ரூமர் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறான். பொண்டாட்டி மேலே பழிய போடுறதுக்கு இது மட்டும் பத்தாது, அதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாகணுமே அப்படின்ட்டு இந்த கிறிஸ்டியன் அந்த இடத்துக்கே நேராக போயிடலான்னு முடிவு பண்ணிடுறான். அவள் சொன்ன அதே மலைப்பகுதிக்கு இவனும் போய்கிட்டு இருக்கான். போயிட்டு எங்கே நின்று அவள் தள்ளி விட்டுருப்பா அதெல்லாம் பிளான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாள். இப்போ அவன் அந்த இடத்துக்கே வந்துட்டு இவளுக்கு தகவல் சொன்னா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணி அன்றைக்கி எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சோ அதை சொல்லுன்னு கேட்குறான். அந்த பொண்ணும் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் இவகிட்ட தெளிவாக சொல்கிறா. இவங்க எல்லாம் ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் லியோனாராவோட காதலன் சோஃபியாங்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு தனிமையில் இருந்திருக்கான் காட்டுப்பகுதிக்குள்ளே. அப்போது அந்த நேரத்தில் சோஃபியாவுக்கு யாரோ அவ்வளோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அது லியோனாரா தான் அப்படிங்கிற டவுட்டே இந்த பொண்ணு சொல்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே மைக்கு மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டா, அவனுடைய பாடி தான் எங்களுக்கு கிடச்சிது, இது எல்லாத்தையும் லியோனாரா தான் செஞ்சுருப்பான்னு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட அவனுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. சரி ஓகே நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து அவன் பொண்டாட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. பேரலாக இது எல்லாத்தையுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவருடைய பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. லியோனாராவோட வயலின் மாஸ்டர்கிட்டையும் கேட்டோம். அந்த டைமில் அந்த பொண்ணு வயலின் தான் வாசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதனால மைக்கோட சாவுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அதை அங்கேயே முடிக்கிறாங்க. இப்போ லியோனாரா வீட்டில் இருக்கா. வீட்டில் இருந்துட்டு எதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்கேன், இங்கேருந்து போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் கிட்ட சொல்கிறான். அப்போ கிறிஸ்டியன் உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாது, ஆனாலும் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ தானே அந்த மைக்கை கொன்ன, ஊர்லெல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா பிட்டு போட ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் கேட்டு அவள் பயப்பட்டு பதட்டப்பட்டு எப்படியாவது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்துருவான்னு நினைப்பா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக அன்றைக்கி அந்த நடந்த சம்பவத்தை போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு எந்த ஆதாரமும் இல்லைன்ட்டு போயிட்டாங்க, அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணாத, ஒழுங்கு மரியாதை இப்போவே நீ உன்னோட செனியாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறா. அதெல்லாம் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ இங்கேருந்து கிளம்பு, இந்த வீடு என்னோட பையன் எல்லாமே என்னோட தான், உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு போயிட்டே இரு, திருப்பி இங்கே வந்துடாத, வர மாதிரி இருந்தால் அந்த செனியாவை கட் பண்ணி போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ கிறிஸ்டியனுக்கு அவன் பொண்டாட்டியை பிளாக்மெயில் பண்ணி ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, நீ இவ்வளோ போட்டு தள்ளுறதா ஒரே முடிவுன்னு அவன் முடிவு பண்ணிடுறான். இதுக்கப்புறம் தான் கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இப்போ அவன் ஒரு காரை வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழியில் அவன் காரை நிறுத்திட்டு வேறொரு வெள்ளை கலர் வேனை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். லியோனாராக்கு தான் சாயங்கால நேரம் ஆனால் ஜாகிங் போகிறது பிடிக்கும் இல்லையா, அவள் எப்பவும் போகிற ரெகுலரான பாதையில் ஜாகிங் போயிட்டுருக்கான். அந்த நேரத்தில் அந்த வெள்ளை கலர் வேனை ஒரு காட்டு பகுதிக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி கிறிஸ்டியன் வந்துட்டு ஒளிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பொண்ணு அங்கே கிராஸ் பண்ணி போகும்போது இதுதான் சான்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிறிஸ்டியன் யாரும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பின்னாடியே வந்து வேகமாக அந்த பொண்ணை இடிச்சிட்றான். இடித்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. விழுந்ததை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர பதட்டமாயிடுது. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொலை இல்லையா. கொஞ்சம் தூரம் முன்னோக்கி போன அவன் வண்டியோட பின்னாடி கண்ணாடி வழியாக பார்க்குறான். பார்த்துட்டு அவளுடைய கால் அசைவு இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அந்த பொண்ணு மேலே காரை ஏற்றி அவளை பயங்கரமாக கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். இப்போ இவனோட கள்ளக்காதலுக்காக பொண்டாட்டியை கொலை பண்ணியாச்சு. இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் இல்லையா, அதனால் எதுவுமே தெரியாத மாதிரி அன்னைக்கு சாயந்தரமே அங்கேருந்து கிளம்பி நேராக அவனுடைய ஆஃபீஸுக்கு போயிடறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு வெளியே வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் இவன் வந்து எல்லாருக்கெல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு லேட் நைட் வரான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுது. பையன் வந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பாத்ரூம்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் நேரம் சரக்கடிப்போம் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு வைன் பாட்டில் ஊற்றிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ குடிக்கிற நேரமாக
பார்த்து இவன் பொண்டாட்டி பின்னாடி வந்து நிற்கிறா. திடீர்னு கொலை பண்ணிட்டு தான் நினச்ச பொண்டாட்டி உயிரோடு வந்து நிற்கும்போது யாருக்கு தான் பயம் இருக்காது. இப்போ லியோனாரா அவன்கிட்ட இப்போ என்ன நீ உன்னுடைய கள்ளக்காதலி விட போறியா இல்லையா, என்ன முடிவெடுத்து வச்சுருக்க, சீக்கிரம் சொல்லு, நான் வந்துட்டு உனக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்போ தான் வந்துட்டு ஜாகிங்க்கு கிளம்பும். அப்போ தான் இவனுக்கு தெரியும், ஐயையோ நம்ம இடிச்சு கொன்னது நம்ம பொண்டாட்டி இல்லை, அவள் இப்போ தான் ஜாகிங்கே போகிறா, அப்போ நம்ம வேற யாரையோ இடிச்சு கொண்டுட்டோன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியுது. தன்னுடைய ஒய்ஃபை கொல்றதா நினச்சி வேற யாரையோ கொண்டுட்டோங்கிற டென்ஷன் அவனுக்கு இருக்குது. அதோடவே அவன் நைட்டு தூங்க போயிடுறான். லியோனாரா வந்து பக்கத்தில் படுத்துட்டு கிறிஸ்டியன் கிட்ட வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமா நீ வந்திருக்கேன்னா என் கூட திரும்பி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே அப்பான்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்துட்டு அங்கே ரோடு முக்கில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அங்கே ஒரு லேடி மேலே யாரோ வண்டி ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவனும் எதுவும் தெரியாத மாதிரி போயிடுறான். லியோனாரா கிட்ட அந்த நெய்பர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. லியோனாராவும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு இதுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அந்த பொண்ணு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து அந்த லேடிக்கு வந்துட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக நிறைய பேரை வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டில் ஒரு கேதரிங்கும் நடக்குது. அந்த டைமில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இவங்க கிட்ட வந்து விசாரிக்க வராங்க. நீங்கள் அந்த ஆக்சிடென்ட்டை எதுவும் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப லேட் நைட்டு தான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன்ல மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆதாரம் எதுவும் இல்லாமல் இவங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவங்க அங்கிட்டு போயிடுறாங்க. போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிறிஸ்டியன் அமைதியாக இருக்கான். என்னதான் தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இந்த ஆளுக்கு யாருன்னே தெரியாத ஒரு லேடியை அடிச்சு கொண்டுட்டுமே அப்படின்னு ஏக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, 3 அப்பா இல்லாத பிள்ளைங்களை இந்த அம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு லேடியை நம்ம கொண்டுட்டுமேன்னு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ் ஆகிறான். சரி நம்ம போய் போலீஸில் சரணடைச்சிருவோம், இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு இவன் நேராக போலீஸ்கிட்ட போயிடுறான். அந்த நேரத்தில் இவன் ஃபோனில் இவனுடைய பையனோட ஃபோட்டோவை பார்க்குறான். நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனது நம்ம பையனுக்கு தெரிஞ்சால் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவனும் இந்த மாதிரி ரொம்ப வேதனைக்குள்ளாவான் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கரெக்டாக பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. இந்த மாதிரி அந்த லேடி அடித்தது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் லியோனாரா அவளுடைய வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவளுடைய கார்டை போடுறா. இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே அந்த வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சுன்னு வருது. அந்த கார்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக கவுண்டர் போகும்போது ரீசெண்டாக தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு காரை க்ளீன் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்கிறா. இப்போ லியோனாராக்கு டவுட்டு பயங்கரமாக ஏற்படுது. அவகிட்ட நீ இதில் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறா. இல்லைன்னு மழுப்புறான். உடனே இவளும் அந்த கார் வாஷ் கிட்ட இருந்து சிசிடிவி கேமராவில் இருக்க ஃபுட்டேஜஸ் வாங்கிட்டு வந்துட்டு இது நீ தானே, அப்போ நீ தான் அந்த ஒயிட் கலர் கார் எடுத்துகிட்டு வந்து அந்த லேடியை கொலை பண்ணியிருக்க, அதாவது நீ என்ன கொலை பண்ணணும்னு பார்த்து எனக்கு மெதுவாக நீ அவளை கொலை பண்ணியிருக்க அப்படித்தானேன்ட்டு அந்த லேடி கண்டுபிடிச்சிட்றா. இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்க கூடாதுன்ட்டு அந்த லேடி உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா. போலீஸ் ஃபோன் எடுத்த உடனேயே இவன் ஃபோனை பிடுங்கிட்டு நாங்கள் அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு நடந்த இடத்துல ஒரு ட்ரக்கை பார்த்தோம், அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு ஃபோனை வச்சிட்றான். இதை வந்துட்டு அந்த லியோனாரா பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து ஓடுறா. இங்கேருந்து எப்படி இவன் நம்மளை கொண்டுருவான்றப்போ அவளை சமாதானப்படுத்திருக்கா. இந்த உன் ஃபோன் இதை பிடி ஒரு நிமிஷம் நான் பேசணும்னு சொல்கிறதுக்குள்ளே லியோனாரா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவா. இப்போ கிறிஸ்டியனுக்கு அவள் நேராக போய் போலீஸில் சொல்லிட்டா நம்ம லைஃபே போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அதே நேரத்தில் அவள் பையனும் வரான். எப்படி நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்குறான். கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. அம்மா ஏதோ ஃபோன் பண்ணீங்க, ஏதோ ட்ரக்கை பார்த்து தான் சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்றப்போ ஆமாங்க அன்றைக்கி அந்த வேகமாக ஒரு ட்ரக் போயிட்டு இருந்துச்சு, நான் வீட்டுக்கு வரப்போது பார்த்தேன், ஆனாலும் நான் சரியாக நம்பர்லாம் நோட் பண்ணல, அதை பற்றி ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்ற மாதிரி மழுப்பி விட்டு அனுப்பிடுறான். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு இவனுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, ஆனாலும் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. இப்போ கரெக்டாக லியோனாரா அவள் ஹஸ்பண்டை டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறான். அதை பார்த்த உடனே இவனும் அந்த இடத்துக்கு வரான். இப்போ லியோனாரா ஓப்பனாக இவன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீ இவ்வளோ நாள் அந்த பொண்ணு கூட நீங்கள் தொடர்பில் இருந்ததெல்லாம் எனக்கு ஓகே, ஆனால் இனிமேல் நீ அதை தொடரக்கூடாது, நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு கெட்டு போகக்கூடாது, நான் அவனை போலீஸில் மாட்டி விட்டுறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ ஜெயிலுக்கு போயிட்டினா நம்ம பையன் அதனால ரொம்ப வருத்தப்படுவான், அவனுடைய லைஃப் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, உன்னால் அந்த கஷ்டம் ஏற்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நான் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் மைக்கை நான் தான் கொலை பண்ணேன், அவன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருந்ததை நானே என் கண்ணால் பார்த்தேன், அதனால தான் நான் தான் அந்த மலையிலேருந்து அவனை தள்ளி விட்டேன். இப்போ அதுக்கு என்ன, என்னால் எவ்வளோ பெரிய தப்பையும் பண்ணிட்டு ஈஸியாக அதுலேருந்து தப்பிக்க முடியும், எனக்கு துரோகம் பண்ணவன் மைக்குன்னு தெரிஞ்சும் நான் அவனை உயிருக்கு உயிராக காதலிச்சும் அவனையே கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு உன்னை கொலை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் என் பையனுக்காக நான் உன்னை வந்துட்டு உயிரோடு வச்சுருக்கேன் அப்படின்னு
இவ மைக்க கொலை பண்ணதை இவ வாயாலேயே கன்ஃபெஸ் பண்ணிடுறா. அந்த அளவுக்கு இவளுக்கு பயமும் இல்லை. மைக்கேல் இந்த மாதிரி இவளை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட தப்பு பண்றான்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு நேரா வயலின் கிளாஸ்க்கு போய் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நேரா போய் அவனை கொலை பண்ணிட்டு ஜன்னல் வழியா வந்து மறுபடியும் இவளா வயலின் வாசிக்கிற மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த பாட்டையும் நிறுத்திட்டா. இப்போ பாத்தீங்கன்னா வயலின் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் வயலின் தான் வாசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அந்த கேஸுக்கு வந்துட்டு மிக முக்கியமான சாட்சி ஆயிடுச்சு. லியோனாராவும் அந்த கொலை கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்படிப்பட்ட கொலைகளை நான் ஈஸியா பண்ணிட்டு போன ஆளு, உன்னையும் உன்னுடைய காதலி ஜெனியாவையும் கொலை பண்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. என்னோட பையனுக்காக உன்னை நான் உயிரோட விடுறேன், ஆனா அவளை உயிரோட விட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ அவன் முன்னாடி போயிடுவாங்கிற டவுட் என்கிட்ட இருக்கு. அதனால 2 பேரும் ஒரு ரிசார்ட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு உன்னுடைய கள்ளக்காதலியை கொலை பண்றதுக்காக ஒரு பிளானை போடுவோன்னு பெர்ஃபெக்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த பொண்ணு கொடுத்துடுது. இப்போ அந்த ஜெனியா வீடு இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு ரெசார்ட்டுக்கு ரூம் எடுத்து போயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த ரெசார்ட்ல தங்கிட்டு இருக்கிற நேரமா பார்த்து இவன் நேரா ஜெனியா கிட்ட போறான். ஜெனியா வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கா. இவ்வளவு நாள் என்ன பார்க்க வராததுக்காக இனிமேல் வராதுன்ற மாதிரி சொல்றா. இவனும் போய் அந்த கள்ளக்காதலி கிட்ட ரொம்ப கன்வின்சிங்கா பேசினதுக்கு அப்புறம் அவளும் ஒத்துக்கிறா. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரமா பார்த்து நம்ம லியோனாரா அவளுடைய ரூம்ல டப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவ ஹஸ்பண்ட் அங்கதான் இருக்க மாதிரியான ஒரு செட்டப் கிரியேட் பண்றா. லியோனாரா ரூம்குள்ள இருந்துட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு ஆர்டர் பண்ற மாதிரி ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்றா. கரெக்டா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு டைம்ல லியோனாரா அவளுடைய ஹஸ்பண்ட் போன்ல இருந்து ஜினியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜை ஜினியா பாத்திரக்கூடாதுன்னு அவளை டைவர்ட் பண்றதுக்காக இவன் நேரா போய் அவகிட்ட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அந்த பொண்ணும் இவன் இன்டிமேட்டா இருக்கும்போது அவனுக்கு ஓகே சொல்லிடுது. அந்த மெசேஜ்ல கிறிஸ்டியன் சியானாக்கு இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேணாம், எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஒரு மெசேஜ் அனுப்புறா. கரெக்டா அதே டைமுக்கு இங்க ரூம் சர்வீஸ்ல இருந்து திங்ஸும் வந்துடுது. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கற மாதிரியே வெறும் பாத்ரூம் குள்ள போயிட்டு அவளுடைய வாய்ஸ் நோட்டை வந்து போட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த ரூம் சர்வீஸ் ஆளு உள்ளதான் ஹஸ்பண்ட் இருக்காங்கிற மாதிரி காமிச்சிட்டு வெளியே வந்து அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரியே கொடுத்து அவனையும் அங்க இருந்து அனுப்பிடுறா. இவங்க ஸ்கெட்ச்ல கொலை பண்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா ஜெனியா கூட ரொமான்டிக்கா இருந்தது எல்லாமே வந்துட்டு இவனா போட்டுக்கிட்ட ஸ்கெட்ச். கடைசி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு இன்டிமேட்டா இருக்கலாமே அப்படின்ட்டு அவன் அந்த மாதிரி பண்ணிருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெனியா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு ரெஸ்ட் ரூம் போவா. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்த ஜன்னல் ஓபன் ஆயிருந்திருக்கும். யாராதுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள லியோனாரா அந்த ரூமுக்குள்ளேயே வந்துருவா. ரூம்குள்ள வந்து இவ்வளவு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த நேரமா பார்த்து கிறிஸ்டினும் கையில இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க. 2 பேரும் பர்ஃபெக்டா அவங்க ஸ்கெட்சை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. 2 பேரும் யாரும் இதை பத்தி இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய தடயத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2-3 நாளா ஜியனாவை வெளியவே காணோன்னு நெய்பர்ஸ் எல்லாரும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் இதையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு ஏதாவது டிஎன்ஏ கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே அவங்க நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு தடையுமும் கிடைக்காது. ஆனாலுமே இவருக்கு கிறிஸ்டியன் மேலதான் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா கிறிஸ்டியனோட ஆபீஸ்ல தான் இந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாம் செக் பண்ணும்போது 2 பேரும் பயங்கர க்ளோஸா இருக்கிற மாதிரியான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இவருக்கு வந்திருக்கும். அதனால நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் விசாரிக்கலாம்னு விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா நடிக்கிறாங்க. அதனால இவங்க மேலே எந்த ஆக்ஷனும் அவரால் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால நாயெல்லாம் வச்சு மோப்பம் முடிச்சு அவங்க சோதனை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு கேதரிங்கும் இவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்க எல்லாமே அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு லேக்ல நடுவுல நிறைய மரங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்றதுக்காக. அந்த நேரமா பார்த்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் நாயை அந்த மரங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாய் குலைக்கிறத பார்த்து பதட்டமான கிறிஸ்டியன் உடனடியா ஒரு சின்ன கப்பல் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் அவன் வேகமா அந்த நெருப்பை பத்த வச்சிடணும்னு பாக்குறான். எப்படியாவது அந்த மரத்தெல்லாம் உடனடியா பத்த வைக்கணும்னு பாக்குறான். அந்த நாயும் தொடர்ச்சியா கத்திக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃபீஸரும் அவன் பதட்டமா அதை பத்த வைக்கிறது என்னத்துக்காக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா 2 குச்சி தான் இருக்கு. இப்போ உடனடியா அதை பத்த வச்சாகணும். இல்ல சொண்டி வச்ச மாதிரி 2 குச்சியில ஒரு குச்சி டக்குன்னு பத்திக்கும். அந்த மரமும் டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த எரியறத பார்த்த உடனே அந்த போலீஸ் நாய் கத்துறதை நிறுத்திடும். உடனே எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்களுடைய எவிடன்ஸை சக்சஸ்ஃபுல்லா அழிச்சிட்டதா நினைச்சு கிறிஸ்டியனும் லியோனாராவும் சந்தோஷப்படுவாங்க. இங்க இருக்கிற ஒரு பாட்டிமா பைனாக்குலர் வழியா அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா நீங்க பார்த்தது போதும், பைனாக்குலர் கொடுங்கன்னு இவன் அந்த பைனாக்குலர் எடுத்து பார்ப்பான். பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அந்த ஜினியாவோடைய உடம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். தடயத்தை அழிக்கிறதுக்காக ஜினியாவோட உடம்ப அந்த நெருப்புக்குள்ளதான் வச்சு எரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டையும் வித்துட்டு இவங்க வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இவங்க அந்த கொலையை மறைச்சிட்டு தான் நினைக்கிறாங்க. இதுல பாவம் யாருன்னா எதுவுமே தெரியாம சம்மந்தம் இல்லாம வாக்கிங் போயிட்டு இருக்கவள தன்னுடைய ஒய்ஃப்னு நினைச்சு இவன் கொலை பண்ணியிருப்பான். அந்த 3 குழந்தைங்களுமே ரொம்ப பாவம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசியா இந்த கிளைமேக்ஸ் முடியும் போது சினியாவோட உடம்புல இருக்க
இருக்கிற பாகங்கள் அண்ட் அவங்களுடைய போன்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்கிறதா காமிப்பாங்க. இந்த வீடியோவும் இந்த நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.